மேலறை தியானம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் லடோன்னா மார்ஷல், ஒக்லஹோமா, USA. தலைப்பு: ஒருபோதும் முடிவுறாத கிருபை. வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்கள். இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். மூளையை பாதிக்கும் மாற்ற முடியாத ஒரு வியாதியினால் என் கணவர் பீடிக்கப்பட்டிருக்கிறார் என்றறிந்ததும் நாம் எதிர்கொள்ள வேண்டிய கஷ்டங்களை பற்றி கவலைப்படுவதா அல்லது மிகுதியான நாட்களை முடிந்தளவு சிறப்பாக வாழ்வதா என்ற கேள்வி எழுந்தது. ஒவ்வொரு புதிய நாளும் அதிக கஷ்டத்தை தருமென்று தெரிந்தும் இரண்டாவதையே தெரிவு செய்தோம். நாளடைவில் நடப்பது, உண்பது, தூங்குவது, சுவாசிப்பது ஆகியவை குறைந்து வருவதை பார்க்க எனது உள்ளம் உடைந்தது. ஆயினும் அந்த இருண்ட நாட்களிலும் அற்புதமான வழிகளில் கடவுள் எம்மை தாங்கி வழிநடத்தினார். அந்த நாட்களில் கிருபை என்று தலைப்பிடப்பட்ட ஒரு குறிப்பு புத்தகம் தரப்பட்டது. என் கணவரை பராமரிப்பதற்கே நேரம் போதாது. அதனால் கிருபைகளை எழுதுவதை தவிர்த்தேன். ஆனால் தினமும் கடவுளின் நன்மையும் கிருபையும் தரப்பட்டதால் எழுத ஆரம்பித்தேன். கடவுளின் அன்பு, பாதுகாப்பு, வழிநடத்தல் ஆகியவற்றையும் நண்பர்களின் அன்பு நிறைந்த செயல்களான நடக்க உதவும் கருவி, மின்சார சக்கர நாற்காலி, அதிலே ஞாயிறு ஆராதனைக்கு போவதற்கு விசேட பாதை அமைத்தது, வீட்டு திருத்தங்களை சம்பந்தப்பட்டவர்கள் இலவசமாய் செய்தது, வருடம் முழுவதும் கிழமைக்கு ஒரு முறை எமது உணவை விநியோகம் செய்த நண்பர், அப்படி எத்தனையோ கிருபைகளை எழுதினேன். கடவுளின் முடிவுறாத அன்பை அந்த இரக்கத்தின் செயல்கள் ஞாபகப்படுத்தின. தேவைக்கு அதிகமாகவே கடவுளின் கிருபை இருந்தது. அது விசேடமானதும் வாழ்க்கையை மாற்றியதுமானது. ஜெபம். அன்பான ஆண்டவரே, உங்கள் கிருபை முடிவுறாது என்ற வாக்குறுதிக்காக நன்றி. ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: கடவுளின் கிருபையை நான் காணும்போது சமாதானத்தை உணர்கிறேன். கர்த்தர் தரும் அன்பும் சமாதானமும் அவருடைய கிருபையும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.